சார் இப்போ வந்து தொடர்ந்து நிறைய கட்சிகள் வந்து பிரச்சாரம் இருக்காங்க. இப்போ எடப்பாடி சொல்லியிருக்காங்க. இப்போ இதுக்கு வந்து விஜய் சார்பாக சப்போஸ் இப்போ விஜய் வந்து தாவேக்கா வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா இதை பாஜக தலைமையிடம் ஏற்குமா? கண்டிப்பாக இது நீங்கள் ரொம்ப ரொம்ப முன்னாடி இந்த கேள்வியை ரொம்ப முன்கூட்டி கேட்குற மாதிரி எனக்கு தெரியுது. இதெல்லாம் எங்கள் தலைவர் தானே முடிவு பண்ணுவாங்க. அகில இந்திய தலைவர்கள் இருக்கிறாங்க. கரூர் சம்பவத்துக்கு உடனடியாக மத்திய நிதியமைச்சர் வந்தாங்க. முதல் மாநில தலைவர், முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள், திரு பொன்னார் அவர்கள், அதே போன்று திருமதி ஹேமா மாலினி எம்பி அவருடைய தலைமையில் பாராளுமன்ற குழு, என்டிஏ சார்பான குழு, பாராளுமன்ற சார்பால் என்டிஏ சார்பான பாராளுமன்ற உறுப்பினர் குழு இங்கே வந்தது. அனுராக் தாக்கூர்லாம் வந்திருந்தாங்க. அவங்க ஒரு ஆய்வு செஞ்சு அறிக்கை கேட்டிருக்காங்க. மத்திய நிதியமைச்சர் மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து அவங்களும் வீடு வீடாக போய் ஆறுதல், இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ இது ஒரு தாவேக்கா வேண்டாத இயக்கம் அப்படிங்கிறதுலாம் இங்கே எதுவுமே கிடையாது. அங்கே அந்த சம்பவத்தில் நடந்தது இது அவங்களோட பிரச்சனைன்னு பார்க்கல, மக்கள் பிரச்சனைன்னு தான் பாஜக பார்க்குது. அதனால தான் மக்களுக்கு ஆறுதல் சொல்வதற்கும் பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்வதற்கும் ஏதோ முடிந்தவரை உதவி மத்திய அரசு செய்திருக்கிறது, மாவட்ட பாஜகவும் செய்திருக்கிறது. அதில் ஒரு நியாயம் வேணும், நீதி வேணுங்கிற ஒரு கருத்தை ரொம்ப ஆழமாக தமிழ்நாட்டில் வலியுறுத்துகிற கட்சி இப்போ பாஜகவாக இருக்குது. அதனால் என்ன வேணாலும் நடக்கலாம், அதை வந்து தலைவர்கள் முடிவு பண்ணுவாங்க. நம்ம நோக்கம் எப்படி இருக்கும்? திமுக வீழ்த்துவதற்கான பலம் நிறைந்த கூட்டணியை மேலும் பலத்தை அதிகரிக்கும் முயற்சியில் தான் இருப்பாங்க. அது நடந்தால் வரவேற்கத்தக்கதான்.